வணக்கங்க. நம்ம இன்னைக்கு கருப்பு திராட்சையின் நன்மைகளா டாக்டர் சொன்ன நிறைய விஷயங்களையும், தைவான் மலைவாழ் மக்களின் கருத்துக்களையும், கூடவே கருப்பு திராட்சை ஜூஸ் எப்படி ஆரோக்கியமாக ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. என்னதான் பழங்கள் சாப்பிட்டாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் சொன்னாலும் நம்ம நல்ல பாட்டில் ஜூஸு இல்லை ஸ்மூத்தின்னு குடிக்க பழகிட்டோம். இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு திராட்சையை இயற்கையின் வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். என்னதான் நம்ம ஜூஸு, ஜாமு, ஒயின்னு பயன்படுத்தினாலும் இதை முழுமையாக சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட உடல் ஆரோக்கியமான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குதுங்க. கருப்பு திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்டான ஆந்தோசைனின் என்பது கருப்பு திராட்சையின் தோல் பகுதியில் அதிகமாக இருக்கனால இதில் குறைவான கலோரி, கொழுப்பும் குறைவு, நார்ச்சத்து அதிகம் என்பதால் திராட்சையை சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச உணர்வு இருக்குங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக செரிமானம் ஆகிடும். அதனால் குடலின் ஆரோக்கியமும் மேம்படும். உடலை எடையை குறைக்கிறதுக்காக, கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காகவும் இந்த கருப்பு திராட்சை கண்டிப்பாக உதவும். உடல் எடையை குறைக்கிற ப்ராசஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கருப்பு திராட்சையை எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு திராட்சை பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழமும் கூடங்க. மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் பெண்கள் தினமும் திராட்சை சாப்பிட்டு வர சீரான மாதவிடாய் ஏற்படும்னு டாக்டர் சொல்கிறாங்க. இரத்த சோகையும் நீங்கும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை கட்டுப்படுத்தும் தன்மை இதில் அதிகமாக இருப்பதனால மார்பக புற்றுநோயை குறைக்கவும் தவிர்க்கவும் இந்த திராட்சை பழம் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு திராட்சை பழத்தோட விதைகளில் ரிசர்வெட்டால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க. இது அமெரிக்க சந்தையில் $1600 மேலே விற்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இது பல புற்றுநோய்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. நீங்கள் ஆந்தோசைனின் ரிசர்வெட்டால் என்ற வார்த்தையை கூகுளில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி அந்த பொருளுக்கு இருக்கின்றதையும் பேப்பர்ஸாக நிறைய போட்டிருக்கிறாங்க. இது இதய நோயையும் கட்டுப்படுத்தும் அப்படின்றதையும் டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் இந்த திராட்சை பழத்தை நீங்கள் விதைகளோடு சாப்பிட்றது மிகவும் நல்லது. நீங்கள் திராட்சை பழம் வாங்குறீங்கனாலும் விதைகள் உள்ள திராட்சை பழத்தையே வாங்கி பழகுங்க. சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்னு வாங்கி சாப்பிட்றதுல எந்த ஒரு பயனும் இல்லை. அதுவும் தோலோடையும் சேர்த்து சாப்பிடணுங்க. அந்த தோல்லையும் மிக முக்கியமான வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. அது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த கருப்பு திராட்சையின் தோல் பகுதியில் ரிபோஃப்ளோவின் என்ற முக்கிய வேதிப்பொருள் இருக்குங்க. இது மைக்ரைன் என்று சொல்லப்படுற ஒற்றை தலைவலி வரும் வாய்ப்பை குறைக்கும். மைக்ரைன் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த திராட்சை பழத்தை தோலோடு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரைன் கொஞ்சம் குறையுங்க. இந்த கருப்பு திராட்சையில் விட்டமின் சியும் ஈயும் அதிகமாக இருக்கிறதுனால தோல் பொலிவுக்கு ரொம்ப பயன்படுதுங்க. இது ஆன்டி ஏஜிங் ஃபேக்டராகவும் இந்த பழம் பயன்படுது. தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது முக்கிய காரணியும் கூடங்க. தலைமுடி வளர்ச்சியிலையும் இதில் அதிக பங்கு இருக்குது. நமக்கு வேர்க்கால் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தில் இருக்கிற லிவோக்கிக் அமிலம் அப்படின்ற ஒரு அமிலம் முடியின் வேர் பகுதியோட நல்ல சத்து தருவதாக சொல்கிறாங்க. இது முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தும். முடி உதிர்துன்ற பிரச்சனை இருக்கவங்க இந்த பழத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு திராட்சையில் விட்டமின் ஏ, சி, பி அதிகமாக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க இந்த பழத்தில். அது இல்லாமல் இதில் லியோட்டின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது கரோட்டின் ஊட்டச்சத்து நிறைந்தது. இந்த திராட்சையில் இருப்பதால் மாலைக்கண் நோய், கண்புரை அப்படின்னு சொல்லப்படுற கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் தவிர்க்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுதுங்க. விட்டமின் கே சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களையும் இது தடுக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கருப்பு திராட்சையை விதைகளோடு கொடுத்தாலும் விதையோடு சாப்பிட்றாத, விதையை சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் செடி முளைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துலையும் இங்கே இருக்கிற தைவான் மக்கள் கருப்பு திராட்சையை விதைகளோடு தான் வாங்குகிறாங்க. அதை அப்படியே விதைகளையும் மென்று சாப்பிட்றது தான் இவங்களோட பழக்கமாகவே வச்சுருக்காங்க. இது நாங்கள் ஒரு முறை ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த பாட்டி குழந்தையாக இருந்தாலும் 1 வயசு 1.5 வயசு குழந்தைக்கு நீங்கள் கிரேப்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த விதையோடு கொடுத்தாதான் உடம்புக்கு வயிற்றுக்கு நல்லதுன்னே அவங்க சொல்கிறாங்க. திராட்சை பழ ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் வீடியோவில் காட்டியிருக்கிறபடி திராட்சை பழத்தை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்த தண்ணியில் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க.
இப்போது நல்லா ஒரு 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரையோ தேனோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னா அதுவும் தேவையில்லை. தண்ணி கொஞ்சமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது விதைகளோடு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் விதைகளை நீக்கிட்டு அதை அரைப்பாங்க, அதனால் எந்த யூஸும் இல்லை. அதனால் விதைகளோட சாறு அரைகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை குடிங்க. இதுதான் உண்மையான ஆரோக்கியமான திராட்சைப்பழ ஜூஸுங்க. சளி, ஆஸ்மா, வாதம், சர்க்கரை நோய் உள்ளவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை குடிக்கலாம். மொத்தமாகவே கருப்பு திராட்சை விதைகளுடன் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லதுங்க. இது குறைவான கலோரி, கொழுப்பும் குறைவு, நார் சத்து அதிகம் என்பதால் கருப்பு திராட்சையில் முடி வளர்ச்சி, கண் பாதுகாப்பு, தோல் பொலிவு, இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய் வராமல் தடுக்குது. மாதவிடாய் பிரச்சனைக்கும் இது வழிவகுக்குது. உடல் எடை குறைக்க அனைத்திற்கும் கருப்பு திராட்சை ஒரு அருமையான மருந்துங்க. அன்றாட வாழ்வில் இதை எடுக்க முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.